சரி ஓகே, இப்போ நீங்க கடைசியா ஒரு படத்தை தியேட்டர்ல பாத்துருப்பீங்க இல்லையா, அது என்ன படம்? காந்தாரா. காந்தாரா படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஒன்ஸ் பார்க்கலாம். எனக்கு எல்லா படமே பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். ஃபேவரட் ஹீரோலாம் கிடையாதா? விஜய். விஜய் தான் பிடிக்கும். ஆனா கடைசியா தியேட்டருக்கு எந்த படத்துக்கு போறீங்க? பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் படம் நல்லா இருந்துச்சா? இப்போ வந்து நீங்க கடைசியா தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, என்ன படம் அது? இப்போ லாஸ்ட்டாக பிரின்ஸ் பார்த்தேன். பிரின்ஸ் பார்த்தீங்க, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. சோதிக்காதீங்க. மங்களகரமா இருக்கீங்க. எது சொன்னாலும் அவன் மட்டும்தான் சொல்றேன். நான் உங்களை புகழ்ந்து பேசுறேன், நீங்களே என்ன புகழ்ந்து பேசுறேன். நீயும் மங்களகரமா தான் கரெக்டா சொல்லிட்டா போச்சு. அப்புறம் என்ன கூச்சமே இல்ல. இப்ப நீங்க கடைசியா பார்த்த படம் பீஸ்ட். பீஸ்ட் தியேட்டர்ல பாத்தீங்க? தியேட்டர்ல தான் பார்த்தோம். படம் நல்லா இருந்துச்சா? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கலையே. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அது வந்து என் பொண்ணுக்கு விஜய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் அதனால பிடிக்கும். படம் ரொம்ப எப்பவுமே நம்ம வீட்டில் பார்க்கறத விட தியேட்டர்ல பார்த்தாதான் அது லைவாவும் அது பார்க்க முடியும். சோதிக்காங்க இல்லையா? சரி, நீங்க தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்துருப்பீங்களா? என்ன படம்? பொன்னியின் செல்வன் படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, உங்க புக் படிச்சிருக்கீங்களா? அந்த புக்கு இல்ல, புக் படிக்கணும் இனிமேல் தான். ஆனா படம் புரியுது. நல்லா இருக்கு. உங்களுக்கு? நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த எஃபெக்ட் இருந்தது. இங்கிலீஷ் படம் பார்த்த எஃபெக்ட் இருந்துச்சு. சரி ஓகேப்பா. இப்போ நீங்க தியேட்டருக்கு நம்பி போயிட்டு ஏதாவது ஒரு படம் நல்லாவே இருந்திருக்காது இல்லையா, அப்படி ஏதாவது படம் இருக்கா? விக்ரம் படம் ரொம்ப மோசமா இருந்ததுங்க. ஓ, நீங்க இந்த கமலோட விக்ரம் சொல்லியா? இல்ல இல்ல, இந்த விக்ரம் இல்லங்க, விக்ரம் நடிச்சது. விக்ரம் கோப்ராவா? என்னமோ ரொம்ப போர் அடிச்சது. ஓகே, அது நிறைய வேஷம் போட்டு வருவார். ஆக்டிங் ரொம்ப போர். ஆமா, படம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, அவ்வளவுதான். விக்ரம் சூப்பருங்க. விக்ரம் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். சோதிக்காதீங்க என்னைய. காந்தாரா. காந்தாரா படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, ஒன்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் பார்க்கலாம். ஓகே, வேற ஏதாவது தியேட்டருக்கு நம்பி போய் மொக்க வாங்கின படம் ஏதாவது? ஆக்சுவலாக நான் திருச்சி, நான் சென்னை கிடையாது. நான் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இங்கே சென்னை நான் அங்கே தான் போய் மொக்க வாங்கியிருக்கேன். அதான் என்ன? இரவி நிழல். இரவி நிழலா? அவ்வளோ மொக்கையா வாங்கினீங்க அந்த படத்துக்கு? போனேன்னு சொல்ல வந்துட்டேன். 5 நிமிஷம் சொல்ல வந்துட்டேன். 5 நிமிஷம் தான் லைஃப்ல பார்த்த மொக்க படம் அதுதான். ஏன் அவ்வளோ மொக்கையா இருக்கு? ஏன் பிடிக்கல படமே. பிடிக்கல, கான்செப்டே புரியல. ஓகே ஓகே. ஒரு படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு காமிச்சா ஒரு 2 செகண்ட் 5 நிமிஷம் காமிக்கலாம். ஆஃப்னா அதே காமிச்சாக்க இன்டர்வல் போட்டாங்க படத்துல. சோதிக்காதீங்களா என்னைய. சரி, இப்போ நீங்க தியேட்டருக்கு படம் பார்க்க போனதே இல்லையா? ஏன்? போயிருக்கான். ரொம்ப நாளா இப்ப போறது கிடையாது. சரி, நீங்க கடைசியா பார்த்த படம் எது? கடைசியா பார்த்த படம் இந்திரா. இந்திரா நல்லா இருந்துச்சா படம்? நீங்க? நல்ல விவசாயம் கிராமத்து படம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. கிராமத்து படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? சென்டிமெண்டான படம் ரொம்ப பிடிக்கும். சென்டிமெண்டான படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு எல்லா படமே பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். ஃபேவரட் ஹீரோலாம் கிடையாதா? விஜய். விஜய் தான் பிடிக்கும். உங்களுக்குமா? என்னோட ஃபேவரட் தான். உங்களுக்கு ஓ மை காட், மம்மி எவழியும் அவழியும் பொண்ணு. பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஏன் ஒரு தடவை தான் பார்க்கணும்? 2-3 தடவை பார்க்கலாம். அது கலர்ஃபுல்லா இருக்கு. பட் நார்மலா ரொம்ப 3D அனிமேஷன் அந்த மாதிரி ரொம்ப இதா இல்லை. நார்மலா எடுத்திருக்கனால ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம். வேணும்னா கொஞ்சம் நம்மகிட்ட வசதியா இருந்தா இன்னொரு தடவை பார்க்கலாம். அது எங்க இருக்கு? நம்ம வசதியா இருந்தா இன்னொரு தடவை பார்க்கலாம். வசதி இல்லைன்னா இன்னொரு அரை டிக்கெட் வாங்கி ஒரு ஆஃப் ஷோ பார்க்கலாம். அரை டிக்கெட். நீங்க யாரோட ரசிகர்? நான் இப்போ எல்லாமே நான் ரசிப்பேன். பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? கொஞ்சம் நல்லா இம்ப்ரெசிவா இருக்கணும், கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு தளபதி டைலாக் ஏதாவது ஒன்று எங்களுக்காக. உசு பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். சூப்பர் சூப்பர். தலை டைலாக் ஏதாச்சும்? தலை டைலாக்கு ஞாபகம் இல்ல. டைலாக் அது மட்டும் சொல்லுங்க. அது இன்னொரு அது போமாட்டியா? சோதிக்காதீங்கடா நீ. இப்போ வந்து நீங்க கடைசியா தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, என்ன படம்? இப்போ லாஸ்ட்டாக பிரின்ஸ் பார்த்தேன். பிரின்ஸ் பார்த்தீங்க, படம் எப்படி இருந்துச்சு?
நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. நிரீத்தன் ரொம்ப மொக்கையா இருக்கு. இல்லை அது ஆக்சுவலி என்ன சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிடலாம் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் பணம் போட்டு காசு எடுக்கும் போது டேரக்டருக்கு தான் தெரியும். அது நல்லா இல்லைன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே படம் எடுக்காமல் விட்டுடலாம் இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை. காசு கொடுத்து 100 ரூபாய்க்கு படம் பார்க்கறதுக்காக என்ன வேணாலும் சொல்லக்கூடாதுல்ல. எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால படம் நல்லா தான் இருக்கு. ஓகே. சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்குன்னா அப்போ அவங்கள படம் எடுக்க தான் சொல்லணும். சரிங்களா. எல்லா படத்துலையும் நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. எல்லா படம் மொக்கன்னு சொல்ல முடியாது. கொடுத்த காசுக்கு உட்காந்து 3 ஹவர் உட்காந்துட்டு வராமல் ஓகே ரைட் ஆகும். சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க.